Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பூரன் போலி. வீட்டிலேயே நம்ம சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பூரன் போலி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் வேறு வருது. ஸோ எல்லோரும் வீட்டில் ஸ்வீட் ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணோன்ட்ருப்போம். அதனால இன்றைக்கி நம்ம பூரன் போலி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு அதுக்கு பதம் என்னென்னா, நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற டைம் மாவு மாதிரி ஆகணும். அதுதான் கடலைப்பருப்போட கரெக்டான பதம். நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 150 கிராம் சீனி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய் சீனி போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வேக வச்ச கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே சீனி ஆட் பண்ணி மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பூரணம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் அவுட்டர் மாவு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 150 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அரிசி மாவு. ஃபர்ஸ்ட் மைதா மாவு கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு இது கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமே ஊற்றுங்க. இப்படி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுருங்க. போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் அவுட்டர் லேயர் மாவை கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பூரணத்தை உள்ளடி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா சைடும் எதுவுமே பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அரிசி மாவில் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போலியாக அதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தோசை தவா இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. போலி அதில் போட்டு ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டுருங்க.
2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அது ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த போலியும் மேலே போட்டு இப்படி கீயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சாஃப்டான போலி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.